எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது எப்படி இருக்கு அப்படின்னு மார்க்கெட் நம்மள பார்த்து கேட்டுச்சுன்னா, ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இறங்குனது 109 பாயிண்ட். இன்னொரு 200 போட்டு ஒரு 300 பாயிண்டாக இறங்கி இருந்தாலோ, அல்லது ஒரு 300 பாயிண்டாக ஏறி இருந்தாலோ தான் இன்னைக்கு ஒரு நல்ல மார்க்கெட் என்பது சொல்லலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்திருக்கிறது ஒரு மோசமான சரிவு. யாரும் பெருசா முதலீடும் செய்ய முடியாத அளவுக்கு கிராஷ் ஆகல. பெருசா லாபத்தை புக் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் ஒன்றும் பெருசா ஏறல. இந்த நேரத்தில் ஏன் நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு ஹெவியா ஃபால் ஆயிருக்கு அப்படின்னா, அது வேற ஒன்றும் விஷயம் இல்லை. அந்த யுஎஸ் ஈரான் சம்பந்தப்பட்ட தகவல்களே தான் போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய கேபினட் மீட்டிங் என்பது இருக்கு, மோடி அவர்களுடைய தலைமையில. அப்ப இந்த பினான்ஸ் மினிஸ்ட்ரி பற்றிய ஏதாவது ஒரு பேச்சுக்கள் வருது, ஏதாவது ஒரு தகவல்கள் வருதா அப்படின்னு மார்க்கெட் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனாலையும் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் ரொம்ப கேர்ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் 10 நாளா ஏதாவது சம்பாதிக்க முடிஞ்சான்னு கேட்டா சல்லி பைசா சம்பாதிக்க முடியல. எது எப்படியோ நாளையுடன் இந்த ஜூன் மாசம் முடிஞ்சு ஜூலை மாசம் பிறக்க போகுது. நான் ஜூலை மாதத்துல Q1 ரிசல்ட் வரும், அதைத்தான் பெரிதும் நம்பி உட்கார்ந்திருக்கிறேன். நண்பர்களே, இந்த நேரத்துல வேதாந்தா ஷேர் பற்றிய ஒரு முக்கியமான தகவல். அவங்க ஸ்பிளிட் பண்ணி விடுறதுக்கு முன்னாடி, அதாவது டிமெர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி 800 ரூபாய் என்பது வேதாந்தாவினுடைய ஷேர் பிரைஸ் இருந்தது. இப்ப டிமெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் வேதாந்தா 285 ரூபா, இந்த வேதாந்தா அலுமினியம் 452 ரூபா. அவங்க குரூப்லயே அவனுக்கு தான் மதிப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வேதாந்தானுடைய அயன் அண்ட் ஸ்டீல் 32 ரூபாய், வேதாந்தா பவர் 41 ரூபாய், வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 33 ரூபாய். ஆக மொத்தம் டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா 843 ரூபா வருது. ஸோ டிமெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் உருப்படியாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த வேதாந்தா என்பது சமீபத்தில் இப்படி இருக்கு. ஒரு நண்பர் சொல்றாரு, இந்த வேதாந்தால நான் இந்த சின்ன சின்ன பங்குகளை பிடிச்சி வச்சிருக்கேன் 3 பேர்த்தையுமே, எதுக்குங்க அப்படின்னு கேட்டா, எவனாவது ஒருத்தங்க இது அந்த காலத்துல எப்படி இந்த வேதாந்தா மல்டி பேக்கர் ஆனதோ அது மாதிரி வேதாந்தா குரூப்லயும் இதுல எவனோத்தான் மல்டி பேக்கர் ஆகாமையா போயிடும் அப்படின்ற மாதிரி அவருடைய எண்ணம். சோ அடுத்த கட்டமாக இந்த வேதாந்தாவினுடைய சிறு சிறு பங்குகள் பெரிதாக மேல் நோக்கி ஏறி 50 தாண்டுகிறதா அல்லது கீழே இன்னும் சற்று இறங்கி கீழே வரப்போகிறதா, இந்த ரிசல்ட் சீசன்ல என்ன செய்ய போகிறது? ஏன்னா இந்த 10 ரூபா பங்குகள் 20 ரூபா பங்குகள்லாம் மார்க்கெட்ல நிறைய இருக்கு. ஆனா அது எல்லாமே எதுவுமே பெரிய குரூப் பங்குகள் என்பது கிடையாது. ஆனா இந்த வேதாந்தாவினுடைய குரூப் பெரிய குரூப் அப்படின்றது ஒரு காரணத்தினால இந்த பங்குகள்லாம் என்ன ஆக போகுது, தொடர்ந்து மேலே ஏறி 50 தொட போகிறதா அல்லது 100 தொட போகிறதா அல்லது கீழே இறங்கி 10 ரூபா 20 ரூபா அப்படி போக போகுதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதுல இன்னொரு முக்கியமான தகவல், இந்த செமிகண்டக்டர்ல பெரிதும் நம்பி இருக்கிறாங்க. இந்த டாடா குரூப் ஆகட்டும், வேதாந்தா, இன்னும் நிறைய பேர் செமிகண்டக்டர் ஓரியன்டா அந்த பிசினஸ் பண்ணுன்னு இருக்காங்க. அந்த செமிகண்டக்டர் அப்படின்றது அந்த 255 ரூபாய்க்கு வேதாந்தா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ளதான் செமிகண்டக்டர் என்பது வருகிறது. நண்பர்களே, இந்த பஜாஜ் ஆட்டோனுடைய பைபேக் வரக்கூடிய ஜூலை 1ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா சமீபத்திய பைபேக்ல இந்த விப்ரோ பைபேக் தான் வேற லெவல். எல்லாமே சந்தோஷமான விஷயங்கள் தான். இதுல ஒரு நண்பர் பொதுப்பணி பொன்னுசாமி அப்படின்ற ஒரு நண்பர், அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி விப்ரோ பைபேக்னுடைய கேஷ் கிடைச்சிருச்சு. இன்னொரு நண்பருக்கு கிட்டத்தட்ட 17,250 ரூபாய் விப்ரோ பைபேக் கொடுத்ததுல அலாட் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்களா, இன்னொரு மிக முக்கியமான தகவல் நண்பர்களே, நிறைய பேர் பைபேக்ல வந்த பணத்தை மறுபடியும் அதே மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அல்லது அதே பங்குகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு பைபேக் பண்ணும் பொழுது ஒரு கம்பெனியினுடைய ஒரு குறிப்பிட்ட சில பங்குகள் மொத்தமாக அவன் பைபேக் பண்றான். ஒரு குறிப்பிட்ட அளவு பைபேக் பண்ணோடனே அந்த பங்குகள்லாம் மார்க்கெட்லயே இல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, டிமாண்ட் என்பது இன்க்ரீஸ் ஆகுது. சரி, வந்த பணத்தை மறுபடியும் அதே பங்குல முதலீடு பண்ணும் பொழுது இன்னுமே கொஞ்சம் டிமாண்ட் என்பது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த விப்ரோனுடைய பைபேக் எதிர்காலத்தில் அந்த பங்கினுடைய விலையை உயர்த்துதா அல்லது கீழே இன்னும் இறக்குதா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இங்க பாத்தீங்களா, இன்னொரு நண்பருக்கு இந்த மாதிரி டாக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் பிடிக்கல. மொத்தமா 200 விப்ரோ ஷேர் அப்ளை பண்ணியிருக்காரு. அதுல 121 எடுத்துட்டானுங்க. 50% மேல எடுத்துட்டு 30,250 ரூபாய் கொடுத்துட்டாங்க. எந்த டிடக்ஷனும் இல்லை அப்படின்றார். ஆக இந்த பஜாஜ் ஆட்டோ பைபேக் இந்த அளவுக்கு 60%, 80% அப்படின்ற அளவுக்கு பைபேக் அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல.
பட் இப்ப வரைக்கும் விப்ரோனுடைய பைபேக் தான் வேற லெவல். இன்னுமே நிறைய சந்தோஷமான தகவல் தான். கேபிஆர் மில் ஷேர்லாம் திடீர்னு பிக்கப் ஆனா, ஆமா ஸ்டாக் மார்க்கெட்ல வருஷத்துக்கு 4 முறை இந்த குவார்டர்லி ரிசல்ட் சீசன்லயோ அல்லது ஏதாவது ஆர்டர் சம்பந்தப்பட்ட தகவல் அல்லது ஏதாவது ஒரு பெரிய லெவல்ல தகவல் வரும் பொழுது திடீர்னு நம்ம ஸ்டாக்குகள் மேல வருது. அந்த வகையில கேபிஆர் மில் லேசா மேல வந்தா அர்ஜென்ட் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாப்ல. இங்க பாத்தீங்களா, இன்னொரு நண்பர்கிட்ட இருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். காலையில எழுந்ததுமே நல்ல செய்தி. விப்ரோ பைபேக்ல அப்ளை பண்ணதை விட 77% எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி வாங்கிட்டாங்க. இன்னொரு நண்பனுடைய கமெண்ட்டும் ஒரு மகிழ்ச்சியான கமெண்ட் தான். ரெட்டிங்டன் என்பது அவனுடைய செக்டர்ல ஒரு லீடர் தான். இப்படி இந்த ரெட்டிங்டன் அப்படின்ற பங்கு ஒரு வெட்டுக்கிளியாக அவன் பாட்டுக்கு ஏறி இறங்கிட்டு கடந்துட்டு இருந்தான். சமீபத்தில் இதனுடைய லோ என்பது ஒரு 200 ரூபாய் ரேஞ்ச் பக்கத்துல போயிருந்தது. இப்ப மறுபடியும் தன்னுடைய பழைய 275க்கு பக்கத்துல வந்திருக்கு. இந்த நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சமீபத்துல கீழே 220 ரூபா கீழே விழுகும் பொழுது இந்த ஒரு வெட்டுக்கிளி திரும்பி கீது ஏறுமோ அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டு எடுத்திருக்காரு. டக்குனா ஒரு 2-3 மாசத்துக்குள்ள ஏறின உடனே ஆள விடுறா சாமி அப்படின்னு அதுல ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு ஓடி வந்துட்டாப்ல. இன்னொரு நண்பருமே ஒரு நல்ல மகிழ்ச்சியான கமெண்ட். மியூச்சுவல் ஃபண்டுகள் எவ்வளவோ பரவாயில்ல, அதுல எனக்கு ஒரு 13 லட்சம் ரூபாய் வந்து ஒரு அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் இருக்கு. ஆனா இண்டிவிஜுவல் ஸ்டாக் ஒன்னு தான் எடுத்தேன், அதுல ஒரு 4 லட்சம் ரூபாய் லாஸ் என்பது இருக்கு. ஸோ நம்மள மாதிரி ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நிறைய நாலேஜ் என்பது வேணும். அதுக்கு பொதுவா எனக்கு மியூச்சுவல் ஃபண்டு தான் சரிப்பட்டு வரும். நான் பாட்டுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல பணத்தை போட்டு என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். கடைசியில பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்டுகளில் போட்ட பணம் தான் ஓரளவுக்கு நல்ல லாபம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாரு. நண்பர்களே, இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, சத்தியமா ஆனா இதெல்லாம் நடக்க போறது இல்ல. அதாவது ரியல் எஸ்டேட்னுடைய பிசினஸ் வந்து ஒரு 6% பக்கம் சமீபத்தில் இறங்கி இருக்கு. ஏன்னா இந்த வெஸ்ட் ஏஷியா வார்னால அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா விலையை விசாரிக்க போனா யானை விலை, குதிரை விலை சொல்றாங்க. யாருமே ரேட்டு கம்மி பண்ணி விக்கிற மாதிரியே இல்ல. வாங்குற ஆட்கள் கம்மி ஆயிருக்கலாங்களே ஒழிஞ்சு ரேட்டு குறையல. ஆக மொத்தம் ரியல் எஸ்டேட் செக்டர்ல எந்த விதமான நியூஸும் வராம இருந்தது. இப்ப இந்த நியூஸை வச்சுக்கிட்டு பெரிய அளவுல ஏறுவதோ அல்லது பெரிய அளவுல இறங்குவதோ ஏதாவது ஒன்று ரியல் எஸ்டேட் செக்டர்ல நடக்குமா? ஏன்னா சமீபத்தில் ஒரு வருஷமாகவே ஒண்ணுமே பெருசா நடக்கல அந்த செக்டர்ல. நண்பர்களே, இந்த எஸ்டபிள்யூ சோலார் அப்படின்ற ஷேர்ல 2 விஷயம். ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பங்குல வந்து சமீபத்தில் லாபம் பண்ணியிருக்காங்க. அப்படி லாபம் பண்ணதுனால ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஒரு ஷேருக்கு 5 ரூபாய் 76 பைசா என்பது சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க. அது சமீபத்தில் நடக்கவே இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு லேண்ட்மார்க் ப்ராஜெக்ட் எஜிப்ட்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா ஏதாவது மேஜர் ஆர்டர்ஸ் அப்படின்றது கிடைச்சதுன்னா பல்வேறு பங்குகளுக்கு வந்து அது ஒரு பூஸ்டா இருக்கும். திடீர்னு அந்த பங்குகளுடைய விலையில பெரிய அளவுல மாற்றம் வரும். இந்த ஷேர் வந்து தொடர்ந்து 2 வருஷமா யாருக்குமே மகிழ்ச்சி கொடுக்கல அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. 600 ரூபாயில இருந்து கீழே விழுந்தவன் 200 டேஸ் மூவிங் ஏவரேஜ் கூட தாண்ட முடியாம சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா தன்னுடைய லோ பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் மேல வரும் பொழுது எத்தனையோ ஷேர்கள் மேல வந்துச்சு. அப்ப நம்மளுடைய இந்த எஸ்டபிள்யூ சோலார் எத்தனை பர்சன்டேஜ் மேல வந்திருக்கான்னா 70% மேல வந்துட்டான். சோ 80% பக்கம் கீழே விழுந்துட்டு திரும்பிய பங்குகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம். அது ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து மேல இருந்து கீழே 80% விழுந்து விட்டது என்றால் திரும்பி ஏறுமான்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வலு சேர்க்கும் விதமாக இன்னும் ஒரு ஷேர் 80% பக்கம் கீழே விழுந்துட்டு திரும்பி ஏறி இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியில இந்த எஸ்டபிள்யூ சோலார் அப்படின்ற ஷேர் வருது. இனி இவன் தன்னுடைய வாழ்க்கையில இந்த மேஜர் நியூஸை வச்சுக்கிட்டு ஏதாவது ஏறி வருகிறானா அல்லது மறுபடியும் கீழே போய் விழுந்துட்டு இன்னொரு ரவுண்டு மேல வர்றானா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தம் இன்றைய முக்கிய செய்திகள்ல பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு செய்தியில இந்த எஸ்டபிள்யூ சோலார் அப்படின்ற ஷேரும் ஒன்னா இருக்கு. நண்பர்களே, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்ல திடீர்னு எல்லாம் மாறி நடந்துரும். என்னடா கிழக்கு போயிட்டு இருந்தவன் அப்படியே திரும்பி மேக்கப் போய்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த சாக்சாஃப்ட் அப்படின்ற ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா இது வந்து சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட ஷேர். உங்களுக்கு தெரியாதுல்ல, பல்வேறு சாஃப்ட்வேர் கம்பெனிகள் பெருசா கீழே விழுகிறான். அவன் எப்ப மேல ஏறி வருவான்ன்றது யாருக்குமே தெரியாது. இவன் பாருங்க, இந்த சாக்சாஃப்ட் 100 ரூபா வரைக்கும் போனவன் இப்ப வெகு சில மாதங்களிலேயே 183 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். அதுவும் எத்தனை நாள்ல
130 சுத்திக்கிட்டு இருந்தவன் 2 நாட்கள்ல இப்ப 180. ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணும் செய்ய முடியாது. சோ ஸ்டாக் மார்க்கெட்ல 2-3 நாள் கழிச்சு பார்த்தாவே நம்மளுக்கு இது என்ன சீரியலா? 1 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தாலும் ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கறக்கு. ஆக மொத்தம் இன்னைக்கு மேல் நோக்கி வந்த பங்குகள்ல இந்த சாக்சாஃப்ட் அப்படின்ற ஷேர் ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஷேரா மாறி இருக்கு. சோ ஐடி கம்பெனில திடீர்னு என்னைக்கு வேணாலும் பிளாஸ்ட் நடக்கலாம். 2-3 நாட்கள் அவனுக்கு பாட்டுக்கு பழைய ஹையை திருப்பி பிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த சாக்சாஃப்ட் அப்படின்ற ஒரு ஷேர். நண்பர்களே, இன்னைக்கு இந்த நெட்வொர்க் ஷேர்ல பிடிச்சி எல்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணி விட்டாங்க. டேட்டா சென்டர் கான்செப்ட்ல மிகவும் அற்புதமாக மேல வந்த ஒரு பங்கு தான் இந்த நெட்வொர்க் டெக்னாலஜிஸ். அதுல பிடிச்சி இன்னைக்கு லாபத்தை புக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஷேர் வந்து 2026ல இருந்தே ஒரு குறிப்பிட்ட அப் ட்ரெண்ட்லயே மேல் நோக்கி போய்கிட்டு இருந்தான். இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதுமாக ஆல்ரெடி 4 ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். இப்ப மறுபடியும் தன்னுடைய லோல்ல வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த நெட்வொர்க் மறுபடியும் பிக்கப் ஆகுறானா இல்லையா என்பது பொறுத்து இருந்தா பார்க்கணும். அப்படி பிக்கப் ஆகிற மாதிரி இருந்தா நீ என்னத்துக்கு அப்புறம் ஒரு நாள்ல 9% இறங்குற? எல்லாம் விளையாட்டு பண்றாங்க நண்பர்களே. மார்க்கெட்ல இறக்குறதும் ஏத்துறதும் பாத்தீங்களா? சாக்சாஃப்ட் 2 நாள்ல 30% ஏத்தி விட்டானுங்க. அட பாவமே, உங்களுக்காயா இந்த நிலைமை அப்படின்ற மாதிரி முன்னணி பங்குகள் விப்ரோ மற்றும் ஓஎன்ஜிசி போன்ற பங்குகள்லாம் இறங்கி கிடக்குறான். அதுலயும் ஓஎன்ஜிசி எல்லாம் 2 வருஷம் கூடி தான் இழந்ததை மீட்டெடுத்துட்டு வந்து 2 மாதத்துல தான் மீட்டெடுத்தது கீழே விட்டுட்டான். ஸோ எப்பவுமே ஏதாவது பங்குகள் பெரிய பாப்புலரான பங்குகள் கீழே இறங்கிட்டே இருந்தான்னு வச்சுங்க, திடீர்னு அவன் என்னைக்கு தன்னுடைய பழைய லோக்களை தாண்டி மேல ஹை வைக்கிறான் அப்படின்றது நிறைய பேர் உன்னிப்பா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, சரி இறங்கிட்டே போறக்கூடிய பங்குகள் திடீர்னு தன்னுடைய லோக்கு மேல ட்ரேட் ஆகிறான், தன்னுடைய ஹைக்கு மேல ட்ரேட் ஆகிறான் அப்படின்ற ஒரு சமயத்துல ஏதாவது ரிவர்சல் கீது உழுகாதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தேடி பார்ப்பாங்க. அப்படித்தான் இந்த ஓஎன்ஜிசி அப்படின்ற பங்குல வந்து இன்றைய ஹையை கீது அடுத்தடுத்த நாட்கள்ல தாண்டுமா அப்படின்னு சில பேர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு இந்த ஓஎன்ஜிசி அப்படின்ற ஷேர் எவ்வளவு தூரம் உங்களுக்கு சீப்பாக இறங்கி வந்திருக்கிறது என்றால் 25%. டேய், நீ ஏறினது 2 வருஷம் கூடி ரெக்கவரி பண்ணத 2 மாசத்துல இழந்து விட்டாயே. ஆக மொத்தம் யாரெல்லாம் 2024ல வாங்கி அதே ரேட்டுக்கு திரும்பி வந்து கொடுக்காம விட்டாங்களோ அவங்கெல்லாம் 25% இறங்கி போச்சேன்னு வருத்தப்படுறவங்களா இருப்பாங்க. ஸோ விப்ரோ போன்ற ஷேர்கள்லையும் அதே மாதிரி தான் தொடர்ந்து சரிவடைஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்கும் பொழுது ஏதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரேட்டை வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல தாண்டானுங்களா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பங்கு எப்பாவது ஒரு 175 180 எல்லாம் தாண்டாதா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு? அப்பதான் ஏதாவது ரிவர்சல் இது போட்டுட்டானா இல்லையா அப்படின்னு சும்மா கெஸ் பண்ணி பார்க்கறதுக்காக. நண்பர்களே, மேலும் 2 பங்குகள் தற்போது கீழே வந்து விழுந்திருக்கான். அதுல இந்த HDFC லைஃப் எல்லாம் வந்து மேல இருந்து கீழே வந்து விழுந்துட்டு லேசாக ஒரு பவுன்ஸ் என்பது கொடுத்திருக்கு. பாத்தீங்களா? சமீபத்துல மோசமான சரிவு தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து அது இறங்கியது ஒரு முறை 24%. இப்ப சமீபத்துல அதே மாதிரி ஒரு 24% பக்கம் கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சிறிய அளவுல ஒரு 13% பக்கத்துல ரெக்கவரி என்பது ஆயிருக்கு. ஆனா இந்த எஸ்பிஐ கார்ட்ஸுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்க மாட்டேங்குதே இந்த 2026ல. அட ஏதாவது ஒரு முறையாவது நல்லா பெருசா இறங்கணும் இல்ல. 2-3 முறை இறங்கியிருக்கா, 3 முறையுமே தண்டம் அப்படின்றது மாதிரி தான் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் நினைப்பாங்க. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு முறை கூட இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து பெருசா கிராஷ் ஆகி விழுந்துட்டு அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் திரும்ப போய் அவன் ஒரு தடவை கூட தொடல இந்த வருஷத்துல. என்ன ஒரு அநியாயம். பட் எனிவே, ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதாவது நடக்கணும்னு இருந்தா திடுதிப்புன்னு தான் நடப்பான். 2 நாட்கள்ல அப்புறம் 10 ஏறி 20% கூட ஏத்துவான். அல்லது 2 நாள்ல தொடர்ந்து 10 20% கூட இறங்குவான். எது நடந்தாலுமே திடுதிப்புன்னு தான் நடக்கும். ஒரு நண்பர் அப்பளே போட்ட கமெண்ட் படி அதை எடுத்து வச்சுட்டு கண்ணத்துல கையை வச்சுட்டு உட்காந்துக்கணும். எப்பாவது ஒரு நாள் அவன் மேல் நோக்கி வரும்பொழுது லாபத்தை புக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்படியே லாபம் வரலைன்னா பொசிஷனை மாத்தக்கூடாது. இப்படியே கண்ணத்து மேல கையை வச்சு கோந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி நண்பர்களே, இந்த வேதாந்தா போன்ற பங்குகள்ல இருக்கிற அந்த நண்பர்களுக்கும் மற்றும் அந்த விப்ரோல ஏகப்பட்ட பேர்த்துக்கு 70% 77% அக்செப்டன்ஸ் ரேஷியோ கிடைத்த நண்பர்களுக்கும் மற்றும் லாபத்தை புக் பண்ண பல்வேறு நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த பஜாஜ் ஆட்டோனுடைய பைபேக்லயும் பல பேர்த்துக்கு வந்து 70% 80% அக்செப்டன்ஸ் ரேஷியோ கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இன்றைய தகவல் உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி. வணக்கம்.